இந்த ஆலயத்தை நோக்கி வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் மிக சந்தோஷமான முறையிலே திரும்ப வேண்டும். எல்லாருடைய அந்த தர்மமான நியாயமான கோரிக்கைகளையும் அம்பாள் செவிசாய்த்து அவளுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு மாதமும் எந்த விதமான பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காமல் உபயதாரர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த யாக வேள்வியை லோக க்ஷேமத்திற்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலுக்கு உங்களை நேரடியாக அழைத்து செல்கிறது இந்த காணொலி. தாண்டவ சமுத்திரம் வெட்காளி அம்மன் ஆலயம். இது எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருக்கக்கூடிய தாண்டவ சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில். நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து வேட்டவலம் போகிற வழியில் பழவந்தாங்கல் அப்படிங்கிற ஊர் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தாக்கா தாண்டவ சமுத்திரம் அப்படிங்கிற கிராமம் வருது. வயல்வெளிகள், ஏரி, குளங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பிரதேசம் அப்படின்னு இட்ஸ் கிவிங் அஸ் எ ஃபீல் குட் ரிலாக்ஸேஷன் அண்ட் கிரீனிஷ் டிராவலிங். ஆர்ப்பாட்டமே இல்லாத அழகான கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த வெட்காளியம்மன் ஆலயம் ஏராளமான பக்தர்களுடைய வேண்டுதல்களை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருவதால் மட்டுமே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு சாமி தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கோவில் புகழ்பெற்று இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் பொதுவாகவே அம்மன் கோவிலுக்கு விசேஷமான நாளாக, குறிப்பா பௌர்ணமி தினங்கள்ல இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமான வழிபாடுகள்லாம். அந்த வகையில ஒரு பௌர்ணமி தினத்துல நடந்த யாக வேள்வி, அதனை தொடர்ந்து நடைபெற்ற வழிபாடுகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த மாதிரி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக ஆராதனைகளையும் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பக்தர்கள் ஏராளமானவர் சீக்கிரமாகவே காத்திருந்து தரிசனம் செய்வாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், பக்தர்கள் எவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோடு அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மட்டும் இல்லை, சென்னை, பாண்டிச்சேரி அப்படின்னு வெவ்வேறு ஊர்களில் இருந்துமே பக்தர்கள் நிறைய பேர் இங்கே தரிசனம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அபிஷேகமும் அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய தீபாராதனைகளும் அம்மன் புகழ் பாடும் பக்தர்களுடைய மனங்களில் பக்தி பரவசத்தை பன்மடங்கு பெருகச் செய்யும் என்றால் அது மிகையல்ல. அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் நடைபெறும். மிக பிரம்மாண்டமாக நேர்த்தியாக நடைபெறக்கூடிய இந்த அலங்காரத்தில் பல்வேறு வகையான விதவிதமான மலர் மாலைகள்ல இருந்து எலுமிச்சை மாலை வரைக்கும் அம்மனுக்கு அணிவித்து அதை பார்த்து பக்தர்கள் பரவசம் அடைவாங்க. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களின் அடிப்படையில் அம்மனுக்கு செலுத்துவதற்கான காணிக்கைகள் அடங்கிய தட்டுகளை எடுத்துட்டு போறதை பார்க்கலாம். இதை எல்லாமே கலெக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக அழகாக அம்மனுடைய அலங்காரம் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வாக இந்த உலக மக்களின் நன்மைக்காக நடைபெறக்கூடிய இந்த யாக வேள்வி, அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பக்தர்கள் எவ்வளோ பேர் திரண்டிருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதற்காக சுவாமிகள் வருவதற்கு வசதியாக வழி விட்டு உட்காரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு பக்தர்களால் பாடப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக சிறப்பான முறையில் அன்னதானம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து விளக்கு பூஜை போடுறது, அப்புறம் எலுமிச்சம்பழத்தை வச்சு சுற்றி போடுறது, இந்த மாதிரியான பக்தர்களுடைய எல்லா செயல்பாடுகளும், அதே மாதிரி முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தேங்காய் உடைத்து வேண்டிக் கொள்வது, இது எல்லாமே அடுத்தடுத்து சிறப்பான முறையில் நடந்தது. அம்மன் அருள்வாக்கு சொல்லக்கூடிய பிடாரி அம்மன் கோயில், அதனைத் தொடர்ந்து தீர்த்தக்குளம், குளக்கரை விநாயகர் அப்படின்னு மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம சுற்றி பார்த்தோம். வழக்கம் போல் வானரங்களோட சேட்டைகள், பச்சை பசேல் மரங்களுக்கு மத்தியில் இலையில்லாத ஒரு மரத்து மேலே இருந்து வானரங்கள் பண்ண சேட்டைகளையும், அதுக்கு இணையாக தரையில் இருந்துக்கிட்டு நாய்கள் பண்ண அட்டகாசங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு சூரப்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருந்தவங்களுடைய 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் எவ்வளோ எண்ணிக்கையில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதை பார்க்க முடிஞ்சது. பக்தி பரவசத்தோடு எல்லோரும் கலந்து கொண்ட அந்த யாக வேள்வி நிகழ்வு இதுதான்.
அம்மன் அழைத்தால் மட்டுமே, அம்மன் முடிவு செய்தால் மட்டுமே இந்த திருத்தலத்திற்கு உங்களால் வர முடியும் அப்படின்னு உறுதிபட தெரிவித்த சுவாமிகள் வந்து, பக்தர்கள் உண்மையான ஒரு பக்தி நெறியோடு உள்ளுணர்வோடு வேண்டுதல்களை முன்வைத்தால் அம்மன் வந்து நிச்சயமாக தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பக்தர்கள்கிட்ட தெரிவிக்கிற காட்சியை பார்க்குறோம். எந்த விதமான மனக்குழப்பம் இருந்தாலும் அம்மா கிட்ட தெளிவா நீங்க வேண்டிக்கோ, கோரிக்கை வைங்க. நிறைய கோவில்களில், குறிப்பாக வந்து பெருநகரங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோவில்களில் ஒரு பரபரப்பான ஒரு அவசர சூழ்நிலையோடு கூடிய மனநிலையோடு பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ மணி நேரம் சிரமப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருந்தா கூட முழுமையான முறையில் அம்மன் தரிசனத்தை பெற வேண்டும், அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு வழிபாடுகள் எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருக்கோலம். எவ்வளோ ஒரு நேர்த்தியான முறையில் அம்மனை வந்து அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு அருமையான ஆன்மீக அனுபவமாக இருக்கும். தேங்க்யூ.